வணக்கம் நண்பர்களே. நான் இன்னைக்கு உங்கள்ட்ட ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். என்னன்னா ஃபுட் அலர்ஜி. இந்த ஃபுட் அலர்ஜிங்கிற விஷயத்தை நான் கேள்விப்படும்போது எனக்கு ஒரு சில நேரம் சின்ன ஒரு நகைச்சுவையாகவும் இருக்கும். ஏன்னா அந்த அந்த பிடியில் இல்லாதனால நமக்கு அது அப்படி தோணும். ஒரு ஜோக் மாதிரி இருக்கும். என்னது இது, சாப்பிட்டா ஒவ்வாமை ஏற்படுமா, அது என்ன அலர்ஜி வருது, ஆச்சரியமா இருக்குது. அது ஒரு சிலருக்கு கத்திரிக்காய் கத்திரிக்காய் சாப்பிட்டாலே அவங்களுக்கு உடனே அலர்ஜி வந்துடும். தும்முவாங்க, இருமுவாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு தோல்ல வெளிப்படும். உருளைக்கிழங்கு சாப்பிட்ருந்தாங்கன்னா உருளைக்கிழங்கு தடிப்பு தடிப்பா உடம்பெல்லாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய நபர்களை பார்த்துருக்குறேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு மீன் கருவாடு சாப்பிட்டா தோல்ல அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய நபர்களை வாழ்க்கையில சந்திக்கிறேன். சரி, இப்போ இந்த 2025 இந்த மாதிரிலாம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர் இருக்கிறாங்க. அது வெவ்வேறு விதமான காய்கறிகள்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு அந்த ஃபுட்டை பார்த்தாலே பிடிக்காது. ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. நமக்கெல்லாம் ஒரு ஃபுட்டு பிடிக்கலை அப்படின்னா நம்ம சாப்பிடாம இருக்கிறது ஒரு இயல்பு தான். ஆனால் அப்படியே நம்ம தப்பி தவறி சாப்பிட்டாலும் நம்மளை ஒன்றுமே பண்ணாது தான். இதுதான் நார்மலான இயற்கையான ஒரு உடம்பு. ஆனால் நான் ஒரு சிலருக்கு அது ஒவ்வாமை, அது ஒத்துக்கொள்ள மாட்டேங்குது. உடல் ஏற்றுக்கொள்ளாம அந்த அவங்களுடைய அந்த அமினோ அமிலங்கள் எல்லாமே அந்த உணவுக்கு எதிர்ப்பா இருக்குது. இது வேண்டான்னு சொல்லி உடனே இம்மிடியட்டா இது பண்ணுது. இது நமக்கு எந்த உணவுமே நமக்கு வேண்டான்னு உடல் சொல்றதுக்கு இல்லை. எடுத்துக்கிடும், அதை டைஜஷன் பண்ண முயற்சி பண்ணி வெற்றியும் அடையும். ஆனா இந்த மாதிரி ஒவ்வாமை இருக்கிறவங்களுக்கு தான் சில பிரச்சனைகளை நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா இந்த கத்திரிக்காயில கொஞ்சம் காரத்தன்மை இருக்கிறதுனால அது தோல்ல வெளிப்படும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு சாப்பிட்டாங்கன்னா உடனே உடம்புல தடுப்பு தடுப்பா வந்துடும். என்னோட ஒரு நண்பருக்கு தும்மல் இருந்துகிட்டே இருக்கும். கத்திரிக்காய் சாப்பிட்டாருன்னா உடனே தும்மல் வந்துடும். அது ஒரு சைனஸ் ப்ராப்ளத்தோட இன்டர் கனெக்ட் ஆகி இருக்குது. இதே மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு பிடிக்காத உணவை வெளியில போவாங்க, சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வேற தவிர்க்க முடியாத சூழ்நிலையில அந்த உணவை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற பட்சத்துல சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் அவதிப்படுவாங்க, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனா இதுல இருந்து எல்லாமே நம்ம விடுதலை பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஒரு சரியான ஒரு சின்ன மருத்துவம் எடுக்க தான் வேண்டியது இருக்குது. அந்த மருத்துவத்துல நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெகுலரா நம்ம ரெகுலர் மனுஷர்கள் மாதிரி நம்ம வாழலாம். இதெல்லாம் எப்படி ஏற்படுதுன்னா, சின்ன குழந்தைகளா இருக்கும்போது அந்த உணவு கலாச்சாரத்துல ஏற்பட்ட ஒரு சிறு பிழை தான் அவங்களுடைய முழு லைஃப் லாங் கூட நிறைய பேருக்கு இந்த மாதிரி அலர்ஜி இருக்கதை நான் பார்த்துருக்கிறேன். ஸோ இந்த அலர்ஜியில இருந்து விடுபடணும். ஏன்னா அது ஒரு ஒவ்வாமைங்கிறது அது ஒரு டிசீஸ் தான். ஓகே,